திரு தங்கவரதராஜன், இப்போ பாஜக கூட்டணி என்று தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா திமுக தலைமையிலான இந்த கூட்டணி தான் இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருக்கு என்று குறிப்பிடுகிறார் முதலமைச்சர். சகோதரி, ஒரு கருத்தை சொல்லிடுறேன். ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவருடைய பாடல் வரிகளை சொல்லுவோம். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு என்று. சகோதரர் சரவணன் சிரித்ததை அந்த ஆணவ சிரிப்பாக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க பேசுறப்பட சரவணன், நீங்க கண்ணியத்தை கடைபிடிக்கும். நீங்க வச்சு நான் வந்து அன்பார்லிமெண்டா பேசுறேன்னா மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்லுவோம். இப்ப அடுத்தது என்ன சொன்னாரு, 56 இன்ச்சு கொண்ட நரேந்திர மோடி வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி சர்க்கார் என்று சொன்னார். நான் சொல்றேங்க, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் ஆட்சி வந்திருக்கின்றோம். 2006ல ஒரு 96 எம்எல்ஏ கூட்டணி கட்சிகள் வந்திருக்கலாம். திமுக 96 தான். ஆனால் நீ மறந்து விட்டார் மரியாதைக்குரிய இலவிக்க சிலங்க வேண்டும். தூங்க விட்டாரா அடிச்சு விட்டாரா? ஒரு ஜனநாயகவாதி என்று சொன்னா நெறியால் கட்டுப்படுத்துவீங்க. ஜனநாயகவாதி என்று சொன்னா என்னோட கருத்தை நீங்க வந்து உள்வாங்க கத்துக்கணும். அதுதான் உங்களை மாதிரி நானும் பேச முடியும். அது எனக்கு தெரியும் எனக்கும். ஆனா நான் மாண்பை கடைபிடிக்க நீங்கள் மாண்பை கடைபிடிக்கணும் கேட்கணும். ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். அதாவது அப்ப குட்டாட்டார்ல இன்னைக்கு 56 கொண்ட நரேந்திர மோடி ஆட்சியில எவரால் அது மாதிரி கொண்டு ஆண்டு சொல்லி பாருங்க பார்க்கலாம். நான் கேட்கிறேன், அதே 56 நரேந்திர மோடியை நீங்க ஒளிச்சு நினைச்சுக்கலையா? ஹரியானால வெற்றி தேர்ந்தாரு இந்த 55 நரேந்திர மோடி. அதை பார்க்கணும். மகாராஷ்டிராவில் உங்க கூட்டணி துணை தேர்ந்தார் பாத்தீங்களா? அந்த 55 நரேந்திர மோடி. ஒடிசாவில் உங்க துணை தேர்ந்தார் பாத்தீங்களா? 55 நரேந்திர மோடி. கடைசியா தலைநகர் டெல்லியும் துணைத்தார் இல்லையா? 56 நரேந்திர மோடி. ஆக மக்களோட இருக்கின்ற பொழுது இதை நாங்கள் பெருசாக சரி. ஆனா தமிழ்நாட்டுல பாஜகவால வெற்றியை பெற முடியாமல் போனதற்கு காரணம் திமுக தலைமையிலான கூட்டணி தான் என்கிறார். அதை மறுக்க முடியுமா? நீங்க ஒரு விஷயம், இப்ப 2011 நீங்க வந்து வலிமையான கூட்டணி சரவணன் இல்ல மறுப்பாரா? 2010 ஏன் பீஸ் போனீங்க? 2010 திருப்பி ஆட்சி வரல கேட்க முடியுமா உங்கள்கிட்ட? நீங்க திமுக எப்போதும் 1960 இருந்து நாங்க கூட்டணி யூக வகுத்தீங்களா? 2014 ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லாம போனீங்களா? 20 விழுக்காடு மட்டும் 21 விழுக்காடு ஓட்டு வாங்கி பீஸ் போனீங்களா? அப்ப எங்க போச்சு உங்க யூகம்? ஒரே மாதிரியா மக்கள் மனநிலை எதிர்பார்க்க கூடாது. 2011 உங்க கூட்டணி வலிமை இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க வலிமையான கூட்டணி வந்தீங்க. உங்களுக்கு மொத்தத்துல எத்தனை கிடைச்சதுங்க? 29. அதான் சொல்றேன். நீங்க அதுதான் சொல்றேன். நான் உங்களுக்கு சரவணன் தனிப்பட்ட முறையில நான் பேசுறது இது இல்ல. நான் சொல்றது சந்திச்சது தானே. 2014க்கு முந்தைய தேர்தலில் பாஜக தோல்வியை சந்திச்சாங்க தானே. சகோதரி தான் சொல்றேன். நாங்க அந்த மாதிரி சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், அது நாங்க மறுக்கல. அன்னைக்கு இருந்த நரேந்திர மோடி வாஜ்பாய் அதனுடைய கூட்டணி என்பது வேறு. அன்னைக்கு நாங்கள் நிச்சயமாக நாங்கள் தவறினோம் என்றால் தவறினோம் தான். நாங்கள் ஆட்சியை சிறப்பாக கொடுத்தோம். ஆனால் நாடு முழுவதும் இந்த கட்டமைப்பை சரியாக பலப்படுத்தவில்லை. ஆனால் இன்றைக்கு நரேந்திர மோடி அமித்ஷா கூட்டணி என்பது இன்னைக்கு கட்சி பலமாக இருந்தால் மட்டும்தான் நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும். சுதாரிச்சுட்டோம். அதனால நீங்க ஒரு கணக்குல போடாதீங்க. அது காலங்கள் பதில் சொல்லணும். அதான் சொல்றேன். 2026 ஜனவரி இதுக்கு விட சொல்லு சொல்றேன். அதான் எப்படி அமைக்க போறோம், என்ன அமைக்க போறோம் வேண்டாம். நான் மக்களுடைய மனநிலை பிரதிபலிக்கும். 2020 தேசிய ஜனநாயக ஆட்சி அமைக்கும் என்பதை நீ பொறுத்திருந்து பார்த்து நாங்கெல்லாம் வாயால பேச மாட்டோம் மேடம். மக்களுடைய மனநிலையை நிறைவேற்றி காட்டுவோம். எங்களுக்கு மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும் என்று சொன்னால் அந்த இப்ப மக்கள் விரோத ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக நான் பேசுறேன். அதிகாரம் என்பது எங்களுக்கு முக்கியம் அல்ல, அதிகாரத்தை சுவைக்கும் என்பது எங்களுக்கு முக்கியம் அல்ல. மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும். அதை எப்படி தர வேண்டும் என்பதை 2026 அதுக்கான விடையை சொல்ல முடியும்.